நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில் மீன் பிடித்தல். அதான் தொட்டில் போட்டு மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சரியான மழை வந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கண்மாயில் பார்த்திங்கன்னா ஒரு மடை 2 மடைன்னு திறப்பாங்க தண்ணிக்கு ஏற்றாப்புல. அதான் இன்றைக்கி வந்து திறந்து விட்ருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து தொட்டில் போட்டிருக்கிறதா வந்து சொன்னான். அதனால் பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான், எப்படி மீன் உழுது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே. எடுக்க முடியாதால என்ன பண்றா? குதிக்க சொல்லு, இங்க இருந்து குதிக்க சொல்லு. கலுங்கலங்க போ பாதல்ல அதுல குதிக்க சொல்லு, அங்க வரைக்கும் போலாம். நண்பர்களே, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில் வேலை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வெள்ளம் இந்த மாதிரி தண்ணி மழை தண்ணி நிறையா வந்தாலே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேரும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய கண்வா, 24 கண்வா. இந்த பார்த்திங்கன்னா 7 போட்டிருக்கா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 24 இது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா சேர்ந்துட்டு அப்படின்னா தண்ணி திறந்து விடுவாங்க. இது வந்து நேராக பார்த்திங்கன்னா கடலுக்கு தான் போகும். இப்போ தண்ணி திறந்து விடுறதுலேருந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் வந்து துள்ளி விடும். அதை வந்து இந்த தொட்டில் போட்டு பிடிப்பாங்கம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டிருக்கான். மீன் நிறையா உளுந்துருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் பார்க்க வந்தோம். சரி பார்க்கலாம் மீன் எப்படி உழுது என்னன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னது தண்ணிக்குள்ள என்னமோன்னு வருது. இதான் பார்த்திங்கன்னா தொட்டில். இந்த பாருங்க துள்ளி உழுதா மீன் பார்த்துருப்பீங்க. இது அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். மீன் எங்க? இந்த ஜாக்கு இல்லை, இந்த ஜாக்கு பார்த்தா மிரண்டிருப்பேன். ஒரு ஜாக்கு 30 கிலோ அப்படியா? பார்த்தீங்கன்னா இதான் வந்து தொட்டில் பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க தொட்டில் மாதிரி. அதுக்குள்ளே தான் மீன் துள்ளி வந்து அதுக்குள்ளே விழுந்துடும். இந்த துள்ளி தான் ஒரு மீன் துள்ளிச்சா பார்த்தீங்களா?
என்ன உங்கள் தொட்டில் மட்டும் தான் கிடக்கா மீன்? Just miss. Hey, line உழுத கடகடன்னு போடு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் மீன் விழுந்திருக்கு, மற்ற யாருக்குமே மீனே விழலை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிடக்கு கிடக்கு நல்ல தரத்துண்டே ஒன்றுப்பா. ஓய் என்ன கிருஷ்ணவரு உங்க இதில் மட்டும் தான் உழுது. பூரா 2 கிலோ 3 கிலோ விழுந்துல. அடியா அந்த மலைக்கு தான் மீன் விழ மாட்டேன். விழுந்துட்டு சொல்லி வாய முடியலையே. கூட பெருசு அடி அந்த ஓட்ட கிடையாது. இந்த இடத்துல நீரோட்டம் கம்மியாக இருக்குது, அந்த இடத்துல இது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதனால் மீன் ஈஸியாக சொல்லுது. உள்ள மீன் கிடைக்குன்னு உள்ள போயிடும். சரி சரி ஆல்ரெடி ஒரு மீன் வெளியே வருது. ஆமாம் ஆமாம் நல்ல சைஸை சொல்லுது, உள்ள விட மாட்டேங்குது. நம்மளுக்கு நான் அப்படியே இங்கே தூக்கி காட்டுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து சூப்பரான சீ ஃபிஷ் வீடியோ, அதுபோக ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே.